சாதியினருக்கு அந்த பலன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் உருவாக்கி அதற்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்த ஒரே பிரதமர் நரேந்திர மோடி. அதில் அதிக பலனடைய வேண்டிய ஒரு சமுதாயம் பிராமண சமுதாயம் தான். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் 10%. இது சாதாரண விஷயம் இல்லை. இது பெரிய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய விஷயம். இன்னைக்கு இந்தியா முழுக்க இடபிள்யூஎஸ் அமல்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு நீங்க மத்திய அரசு வேலைக்கு போனா இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் கொடுத்தா அந்த கிரிமி லேயர்படி 8 லட்சம் ரூபாய் வருமானம் நினைக்கிறேன். நீங்க போனா இடபிள்யூஎஸ் நம்ம பசங்களுக்கு வேலை கிடைக்கும். பட் நீங்க ஜிப்மர்ல ஒரு அப்பாயின்மெண்ட் போறீங்க, ஜிப்மர்ல ஒரு அட்மிஷன் போறீங்க, ஐஐடி போறீங்க, ஐஐஎம் போறீங்க. இடபிள்யூஎஸ்ல பலன் பெறக்கூடிய ஜாதிகள் தமிழ்நாட்டில் மாத்திரம் 76 ஜாதிகள். ஐயர் மட்டும் இல்ல, 76 சமுதாயங்கள். கிறிஸ்டின் முஸ்லீம் கூட இருக்காங்க. 76 சமுதாயங்கள் அதுல பலன். ஆனால் இதை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு போன ஒரே கட்சி திமுக. திமுக நீதிமன்றத்தில் போய் இது செல்லாது, இது தடை விதிக்கணும்னு சொன்னப்ப கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் அமைச்சாங்க. கான்ஸ்டிடியூஷன் அரசமைப்பு சாசன இருக்கையை உருவாக்கி அதுல 5ல் 4 நீதிபதிகள் இடபிள்யூஎஸ் செல்லும்னு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. நீங்க முடியுமா? இன்னைக்கு தமிழக களம் மாறி இருக்கு. ஒரு இந்து அவேக்கனிங் இருக்கு. அப்படிலாம் எந்த ஜாதி அவமதித்து யாரும் பேசிவிட்டு போய்விட முடியாது என்ற சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறோம். இன்னைக்கு சமுதாயங்களுடைய மாண்பு மேன்மை போற்றப்படுகிறது. அவர் பட்டியல் சமுதாயமோ, ஓபிசி சமுதாயமோ, எம்பிசியோ, பொதுப்பட்டியல் இருக்கிற சமுதாயம், எல்லாருடைய மதிப்பு, மாண்பு, மேன்மை காப்பாற்றப்பட வேண்டும் என்று நம்புகிற அரசியல் அதிகமாகி கொண்டு வருகிறது. இதை நாம் அந்த மேடையில சொல்லிதான் வாக்கு வங்கிக்காக ஜாதிகளை பிளந்து ஒரு அரசியல் உருவாக்க முடியாது. அப்படி பிளக்கிற கட்சி திமுக. ஒரே உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ். இது என்ன பிரச்சனை? முதல்ல இடஒதுக்கீடு வந்த போது, சமூக நீதி வந்த போது ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இந்த ரிசர்வேஷன்ல 2 வகையான பார்வை இருக்கு. நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றேன். ஒன்னு ப்ரொபோர்ஷனல் ரிசர்வேஷன். எங்க ஜாதி இவ்வளவு பேர் இருக்கோம், எங்களுக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு, நாங்க 5% மக்கள் தொகை இருக்கோம், எங்களுக்கு எல்லாத்துக்கும் 5%. நான் 10% இருக்கேன், 10%, 30% இருக்கேன், 30% ப்ரொபோர்ஷனல் விகிதாச்சார அடிப்படையிலான இடஒதுக்கீடு. ஆனா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இடஒதுக்கீடு வந்ததுக்கான நோக்கம் இவ்வளவு பேர் இருக்காங்க, அதனால இத்தனை சதவீதம் இல்லை. அப்படி ஒரு கூட்டத்துக்கான ரிசர்வேஷன் கொடுக்க முடியாது. அதனால நம்ம கான்ஸ்டிடியூஷனல் ஃபோர் ஃபாதர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இந்த இடஒதுக்கீடு என்பது எந்தெந்த சமூகங்கள் மீது இம்போஸ், நான் வெளியில் எடுத்து சொல்லாத காரணத்தால் தான் அப்படி இருக்கு. சமஸ்கிருதமும் தமிழும் வேற வேற இல்ல. சமஸ்கிருதம் என்பது ஒலி, தமிழ் என்பது மொழி. இந்த 2 வித்தியாசத்தை முதல்ல நாம தெரிந்து கொள்ள வேண்டும். 2 வேற வேற மொழியில். சமஸ்கிருதம்னு ஒரு தனியா ஒரு மொழி இருந்து ஏதோ ஒரு மாநிலத்தில் இருந்து அதை ஏதோ தமிழ்நாட்டை ஆக்கிரமிச்சு அப்படி இல்லை.